ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி மேலே இருக்கிற ரணக்கல்லி செடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நான் மேலே மட்டும் இல்லை, கீழேயும் வச்சுருக்கேன் கிரவுண்டில். ஸோ இந்த செடி பாருங்களேன், இந்த செடி வந்து நார்மலாக வந்து கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அதுக்கு அர்த்தம் இதுதாங்க. இலையை எடுத்து மண்ணில் கூட வைக்க வேணாம், அதை கட்டி நம்ம தொங்க விட்டாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன செடி வந்து அதுக்குள்ளேருந்தே வந்து வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இலை இங்கே காஞ்சிருந்தாலும் சின்ன சின்ன செடி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இலை வந்து லைட்டாக பழுத்துருக்கு. ஆனால் இருந்தாலும் பாருங்கள், இதில் எவ்வளோ செடி வந்து சின்ன சின்ன செடி வந்து அந்த எட்ஜஸில் வளர்ந்துருக்குன்னு. இன்னும் இது காயறதுக்குள்ளே எல்லா எட்ஜஸ்லேயும் செடி வளர்ந்துடும். மருத்துவ குணத்தை பற்றி பார்க்க போனால் நிறைய இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். கிட்னியில் இருக்கிற ஸ்டோனை கரைக்கக்கூடியது, இருமல், சளி, இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இலையை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அடிபட்டுருச்சுன்னா அங்கே வச்சு கட்டுவாங்க. அதுவுமே சீக்கிரமாக குணமாயிடும். அதுக்கப்புறம் துவையல் செஞ்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த சாறு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது, ஏகப்பட்ட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட பிளாகிங் வெப்சைட்லேயே நான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.